எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் ஒரு பிரியாணி. எல்லாரும் தெருவுக்கு தெருவுக்கு வித்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஸ்ட்ரீட்டுக்கு ஸ்ட்ரீட்டுக்கு பிரியாணி வித்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இந்த பிரியாணி ஒரு ஸ்பெஷல் பிரியாணி. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு என் லைஃப்ல பிரியாணின்னு டேஸ்ட் பண்ணதே இந்த பிரியாணி தான். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பிரியாணி ஒரு 45 வருஷ காலமா இருக்கு. இந்த பிரியாணிய நெறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னாக்கா, ஐயா கலைஞர் அவர்கள், மு.க. ஸ்டாலின் அவர்கள், அவங்க ஃபேமிலியில இந்த பிரியாணிய டேஸ்ட் பண்ணாதவங்களே இருக்காது. அந்த அளவுக்கு அவ்வளோ டீம் இருக்காங்க. அதை விட சந்தோஷம், இப்ப பிரசன்ட் நம்ம தளபதி விஜய், எங்க நடிகர், இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர், தமிழ்நாடோட சீஃப் மினிஸ்டர், அவரும் இங்க டேஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த பிரியாணிய. அது மட்டும் இல்லாம செலிபிரிட்டிங்க நெறைய பேர் டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி செலிபிரிட்டிங்க டேஸ்ட் பண்ணதுக்கு காரணமா இருந்தவர் ஐயா விஜயகாந்த் ஐயா. விஜயகாந்த் சார் வந்து இங்க வந்து பிரியாணியை ரெகுலரா இங்கேருந்து வாங்கிட்டு போவார். நான் நிறைய ட்ரிப்பு நானே என்னோட சின்ன வயசுல பார்த்துருக்கேன். பைக் எஸ்டி பைக்கில் வந்து இங்கே வந்து உஸ்மான் பாய் கிட்ட வாங்கி பிரியாணி சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பார்சல்லாம் எடுத்துகிட்டு அவங்க ஒரு டீமே போவாங்க. நாங்கள் வேடிக்கை பார்த்துருக்கோம். அதெல்லாம் ஒரு பெரிய நினைவுகள். அதெல்லாமே உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பிரியாணி கடை எங்கே இருக்குனாக்கா, நம்ம அடையார் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு பின்னாடி சாஸ்திரி நகர் செகண்ட் லைனில் இருக்குது. இந்த கடை பேர் உஸ்மான் பிரியாணி கேட்ரிங். இந்த பிரியாணியோடைய பியூட்டியே என்னென்னா, ஒரு ஃபேமிலியாக நடத்துகிறாங்க. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உஸ்மான் பாய் ஆரம்பித்தார். அப்புறம் அவங்க பொண்ணு, அவங்க மருமகன், பையன், அப்படியே அவங்க ஃபேமிலியாக இதை நடத்திட்டு போகிறாங்க. அந்த ரெசிபியை சீக்ரெட்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேமிலியை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவங்க எப்படி பண்ணுறாங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க.